ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இங்கே பாருங்கள், எங்களோட அவரை செடி நல்லா தான் அதுக்கு பந்தல்லாம் போட்டோம். பட் காற்று மழையும் வந்ததுனால அந்த அவரை பந்தல் அப்படியே சாஞ்சிருச்சு. அதோட குச்சிகள்லாம் அப்படியே சாஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் அதுலேயே நாங்கள் அந்த கொடியை நல்லா படர விட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் கொத்தாக காய் காய்ச்சிருக்கு. பட் நான் இது இதில் 2 அவரைக்காய் இருக்குது. இது மாதிரி பட்டை அவரைக்காய் ஒன்று, இன்னொன்று இந்த மாதிரி கோழி அவரை அப்படிங்கிறது. இதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் இதை ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இது ஒரு பந்தல் சாஞ்சதுனால கொடியெல்லாம் கொஞ்சம் அறுந்து போச்சு. கொடி அறுந்ததுனால கொஞ்சம் பட்டு போய் இப்போ தான் மறுபடியும் அந்த சில கொடிகள், இருந்த கொடிகள் நல்லா தளைஞ்சு வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவுக்கு நல்லாவே காய்ச்சிருக்கு. இங்கே பாருங்கள், இது கோழி அவரைன்னு சொல்கிற சிவப்பு அவரை. இன்றைக்கி இந்த காயை பறித்து ஒரு அவரைக்காய் பொரியல் வச்சிடலான் இருக்கோம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்க இந்த மாதிரி தலைகளை கிள்ளி விட்றணும். அப்போ தான் காய்க்கு போகிற சத்து கரெக்டாக போய் நிறைய காய் காய்க்கும். எக்ஸ்ட்ரா நிறைய தலைகளை நம்ம இது மாதிரி கிள்ளி விட்றணும் ஃப்ரெண்ட்ஸ். கிள்ளி விட்டால் தான் நம்ம நிறைய பூ எடுத்து இது நமக்கு நிறையா காய் கொடுக்கும். இதில் ஒரு நோய் தாக்கெல்லாம் வந்துச்சு. இந்த அசூனின்னு சொல்லுவாங்க இதை. இதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ணல, ஒரு எறும்பு பவுட்ரு வாங்கி கொஞ்சோண்டு தெளிச்சு விட்டோம். ஓரளவுக்கு போயிருக்கு. அப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அந்த மருந்தை வாங்கி தெளிக்கணும். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொத்தாவே காய்ச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி காய்கறியெல்லாம் பறித்து நம்ம தோட்டத்துலேருந்து பறித்து சமைச்சு சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதோடு இது ஆர்கானிக்காக, நம்ம எந்த மருந்துகளும் யூஸ் பண்ணல, எந்த உரமும் யூஸ் பண்ணாமல் இதுலேருந்து நம்ம பறித்து சாப்பிடும்போது நமக்கும் ஆரோக்கியம், குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி போதுமான அளவு காய் பறிச்சாச்சு. நமக்கு இந்த அளவுக்கு கூட்டு வைக்க இருந்தால் போதும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.